ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை நாளைய தினம் திருக்கார்த்திகை தீபம். நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்போ சொல்லக்கூடிய இந்த 5 பொருட்களை கலந்து நீங்க தலைக்கு குளிக்கிறது மூலியமா பலவிதமான நன்மைகள் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரப்போகுது. அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீரில் என்னென்ன பொருட்களை எத்தனை மணிக்கு கலந்து குளிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். டிசம்பர் 13ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது இருளில் இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். எல்லோரும் திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு உங்கள் வீடு முழுக்க அகல் தீபத்தை ஏற்றி வைத்து உங்கள் வீட்டையே ரொம்ப பிரகாசமாக ஜொலிப்பாக மாற்றிடுவீங்க. அந்த அளவுக்கு வீடு பிரகாசமாக இருக்கும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே லட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது தானாக வந்து சேர்ந்துடும். நாளைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதால முருகப்பெருமானோட வழிபாடும் ரொம்ப முக்கியம். இன்னொரு பக்கம் அடிமுடி தெரியாத அண்ணாமலையார் ஜோதி ஸ்வரூபமாக திருவண்ணாமலையில் காட்சி கொடுத்ததும் திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு தான். இது போக இந்த வருடம் இந்த திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கும் உகந்த வெள்ளிக்கிழமையில வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு. பொதுவாகவே ஒரு விசேஷ நாள் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையில வருதுன்னா அதை நம்ம தவற விடக்கூடாது. அதுவும் திருக்கார்த்திகை மாதிரி நம்ம வாழ்க்கையை பிரகாசமாக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு தீபத் திருவிழா அடுத்த வருடமும் வெள்ளிக்கிழமை வருமா அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய பல தெய்வங்கள் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நாள். உதாரணத்துக்கு மகாலட்சுமி தாயாரை வணங்கினா நமக்கு சகல விதமான செல்வங்களும் வளமும் வந்து சேரும். அது கூட வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதால சுக்கிர பகவானோட ஆதிக்கம் நம்ம வீட்டில் இருந்தா எல்லா விதமான தோஷங்களும் விலகி சுக்கிர திசை அடித்து கீழ்நிலையில் இருக்கக்கூடிய நம்ம குடும்பம் மேல்நிலைக்கு போகும். பரம ஏழையா இருக்கவங்க கூட பணக்காரா மாறக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டாகும். இப்படி வெள்ளிக்கிழமைக்குன்னு தனி சிறப்பு இருக்கு. இது போக அண்ணாமலையார நாளைய தினம் நீங்க ஜோதி ஸ்வரூபமா வணங்குறது கட்டாயம். வீட்டில் இது வரைக்கும் நீங்க சிவபெருமானோட போட்டோ சிலை வச்சிருந்தாலும் சரி வைக்காட்டையும் சரி, நாளைய தினம் நீங்க வீட்டில் ஏற்றக்கூடிய ஒரு மண் அகல் விளக்குலையும் ஒரு அகல் தீபத்திலையும் சிவபெருமானோட உருவம் தெரியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால தான் திருவண்ணாமலையில அருணாச்சல மலையில ஜோதி ஏற்றினதுக்கு அப்புறமா நாம நம்ம வீடுகளில் திருக்கார்த்திகை தீபத்தை ஏற்றுறோம். சரி, இது எல்லாமே இயல்பா திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில வழிபாட்டு முறைகள். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சா எல்லா பொருளையும் கலந்து நாளைய தினம் திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு தலைக்கு குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பதிவை பார்த்துட்டீங்க அப்படின்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பொருட்களை கலந்து தலைக்கு குளிச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா டிசம்பர் 13ஆம் தேதி பிறந்து மதிய நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. மாலை நேரத்தில் குளிக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக இந்த பொருட்களை கலந்து குளிச்சுக்கலாம். காலை அப்படின்னா மாலை 2 வேளையில் ஏதாவது ஒரு வேளையை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க. கூடுமான அளவுக்கு மாலை வேளையில் குளிக்கிறதும் சிறப்பு தான். ஏன்னா மாலை வேளையில் தான் டிசம்பர் 13ஆம் தேதி திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு நீங்கள் வீடு முழுக்க மண் அகல்விளக்கால தீபம் ஏற்ற போகிறீங்க. சரி, என்னென்ன பொருட்களை எந்த முறையில் கலக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் குளிக்கிற தண்ணியில் போடுறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் பூஜை அறையில் சின்னதாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் இந்த பொருட்களை போட்டு அந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் குளிக்கும்போது 1 ஸ்பூன் இல்லை ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்து நீங்கள் குளிச்சுக்கலாம். அதில் முதல் முக்கியமான பொருள் வில்வ இலை. நாளைய தினம் ஈசனுக்கு உகந்த சிவபெருமானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதால வில்வ இலை அப்படிங்கிறது நம்மளோட பரிகார முறையில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று. வில்வ இலை அப்படிங்கிறது தோஷங்களை நீக்கக்கூடியது. அதனால தான் பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுறோம். அப்பேற்பட்ட மகத்துவம் மிக்க வில்வ இலை ஒன்று இருந்தாலே போதும். அதை ஒரு சின்னதாக ஒரு தண்ணீரில் போட்டு வச்சுடுங்க. அடுத்ததாக ஒரு இலை துளசி இலை. இப்போ ரீசெண்டாக கார்த்திகை தீபத்துக்கான பதிவில் பார்த்துட்டு இருக்கும்போது துளசி இலையை தீபத்தில் போட்டு ஏற்றணுங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தோம். அது காரணம் என்னென்னா துளசி இலையோட வாசம் வீடு முழுக்க பரவும் போது லட்சுமி கடாட்சம் அதிகமாகும். மகாலட்சுமி தாயார் வாசம் போகிற இடத்துல மகாவிஷ்ணுவும் தானாக வந்துடுவார். அந்த அளவுக்கு இந்த துளசி இலைக்கு ஒரு பெரிய மகிமை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதனால் துளசி இலையை ஒரு இலை கிடச்சா கூட போதும், அதையும் அந்த சொம்பு தண்ணீரில் போட்டுடணும்.
அடுத்ததா மிளகு. மிளகு அப்படிங்கிறது இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி இந்த அளவுக்கு அளந்தணும் கிடையாது. 1 மிளகோ 2 மிளகோ சாஸ்திரத்துக்கு போட்டா போதும். மிளகு அப்படிங்கிறது கடன் தொகையை வேரோடு அறுக்கக்கூடிய பொருட்கள்ல முக்கியமான ஒன்று. வாராகி அம்மனோட வழிபாட்டிலையும் கால பைரவரோட வழிபாட்டிலையும் இந்த மிளகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 10 மிளகு இருந்தா பகையர் வீட்டோட சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. மருத்துவமும் மகத்துவமும் நிறைந்த மிளக 1 மிளகோ 2 மிளகோ அந்த தண்ணியில கலந்துருங்க. அடுத்ததா கல்லுப்பு. கல்லுப்பு எதுக்காக கலக்குறோம் அப்படிங்கிறது நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். கல்லுப்பு மகாலட்சுமி தாயாரோட அம்சம். மகாலட்சுமி தாயாரோட மறு உருவம்னே சொல்லலாம். 4 பொருட்கள் கலந்தாச்சு. அதுக்கப்புறமா சில்லறை நாணயம், ஒரே ஒரு நாணயம், அதையும் அந்த சொம்பு தண்ணீர்ல போட்டுறணும். போட்டுட்டு இந்த 5 பொருட்களும் இருக்கக்கூடிய இந்த சொம்பு தண்ணீர் இருக்குல்ல, இத பூஜை அறையில ஒரு 5 நிமிடம் வச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களும் குளிக்கும்போது நீங்க இந்த 5 பொருட்களை கலந்து வச்சிருக்கக்கூடிய அந்த சொம்பு தண்ணீர்ல கொஞ்சம் தண்ணீர் இருக்குல்ல, அதை குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கொஞ்சம் கொஞ்சமா கலந்துக்கோங்க. சிறுவர்களுக்கு இது தேவைப்படாது. ஏன்னா பொதுவாகவே சிறுவர்களுக்கு தெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது பொதுவாக இருக்கும். பெரியவங்களா இருக்கிற பட்சத்துல தாராளமா வீட்டில் ஒரு 5-6 நபர்கள் இருக்கீங்கன்னா அந்த 5-6 நபர்களும் குளிக்க போறதுக்கு முன்னாடி பூஜை அறையில இந்த பொருட்களை போட்டு தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த சொம்பு தண்ணீர்ல சாஸ்திரத்துக்கு கொஞ்சமா இந்த பொருட்களை கலந்துடணும். அதுக்கப்புறமா உங்களோட ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, அந்த ஆள்காட்டி விரலால குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சிவ சிவன்னு உங்க கையால எழுதணும். ஆள்காட்டி விரல தண்ணீர்ல எப்படி விளையாட்டுக்கு எழுதுவீங்களோ அதே மாதிரி சிவ சிவன்னு எழுதி அதுக்கப்புறம் தலைக்கு குளிச்சுடுங்க. இதுல ஒரு சில பொருட்களை நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கீழே போட்டுடலாம். உதாரணத்துக்கு அந்த சொம்பு தண்ணீர்ல இருக்கக்கூடிய தண்ணீரை எல்லாரும் பயன்படுத்திட்டீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த துளசி இலை, வில்வ இலை, அந்த மிளகு இது எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அந்த நாணயத்தை மட்டும் எடுத்து நீங்க செலவு பண்ணாம வச்சுக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி காலை நேரத்துல குளிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பதிவை பார்த்துட்டீங்கன்னா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட கார்த்திகை தீபத்துக்கான வழிபாட்டை ஆரம்பிக்கலாம். அப்படி ஒருவேளை இந்த பதிவை நீங்க லேட்டா பார்த்துட்டீங்கன்னா மாலை தீபத் திருவிழாவுக்கு தீபம் ஏற்றத்துக்கு முன்னாடி குளிக்கும்போது இந்த பொருட்களை கலந்துக்கலாம். இது மாதிரி பண்றதால என்ன நடக்கும் அப்படின்னா, பொதுவாக ஒரு விசேஷ நாள், ஒரு பண்டிகை நாள் வருதுன்னா அந்த ஒரு பண்டிகை நாள்ல நம்ம தூங்கியதுக்கு அப்புறமா செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன? குளிக்கிறது. அப்படி குளிக்கக்கூடிய விஷயத்துல இருந்து நீங்க தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும்போது அந்த விரத நாள் மற்ற நாட்களை விட ரொம்ப சிறப்பா அமையும். எந்த தங்கு தடையும் இல்லாம இந்த ஒரு திருக்கார்த்திகை தீபத்தை முழுமையா முழு மனசோட மன நிறைவோட கொண்டாடின ஒரு திருப்தி கிடைக்கும். இந்த தண்ணீரை கலந்து குளிச்சதுக்கு அப்புறமா நீங்களே ரொம்ப புத்துணர்ச்சியா இருப்பீங்க. இது வரைக்கும் உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் குளிக்கக்கூடிய தண்ணீரோடையே கரைந்து போயிடும். குளிக்கிற தண்ணீர்ல என்ன வித்தியாசம் வந்துட போகுது, எப்பவும் குளிக்கிறதானே அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். ஆனா இந்த பொருட்களை கலந்து குளிக்கிறதால உங்களுக்கு எந்த நஷ்டமும் வரப்போறது கிடையாது. ஒருவேளை உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களும் விலகி உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகுது அப்படின்னா அந்த மாற்றத்தால ஒரு வளர்ச்சி ஏற்படுதுன்னா அதுக்கு நீங்க மட்டும்தான் அதிபதியா இருக்க போறீங்க. முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.